ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சஞ்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 41வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அந்த ஒரு ஸ்ரத்தை இல்லாத நபர்கள், நம்பிக்கை இல்லாத நபர்கள், அந்த ஞானம் இல்லாத நபர்கள், முக்கியமாக அந்த ஒரு சந்தேகிக்கிற அந்த குணம் வாய்ந்த நபர்கள், இவாளுக்கு மோட்சம் கிடைக்காது. அது ஏன் கிடைக்காது, அந்த கிடைக்காமல் போறதுக்கான காரணங்கள் என்ன என்பதை சொன்னார். இப்போ அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்வது என்ன என்றால், அந்த ஒரு பகவானை சென்று அடைவதற்கான வழிகள் என்னென்ன என்று பார்த்துட்டு வரோம். அந்த எல்லா விஷயத்தையுமே ஒரே ஸ்லோகத்தில் கர்மயோகத்தின் சாரத்தை தான் இந்த ஒரு ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் கடைசி ஸ்லோகத்துல பார்த்துட்டு வரோம் என்று நமக்கு புரியாது. அந்த ஒரு கர்மயோகத்தின் சாரமாக இருக்கும் அந்த கடைசி ஸ்லோகங்கள், இந்த ஞான கர்ம சந்நியாச யோகம் என்று அழைக்கப்படும் 4வது அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகங்களில் ஒன்றாக இருக்கும் இந்த ஒரு ஸ்லோகத்தில் அந்த கர்மயோகத்திலே நமக்கு கிடைக்கும் முக்கியமான எசன்ஸ், அதிலே நமக்கு கிடைக்கும் உண்மையான சாரம் என்ன என்பதை இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அப்போ பகவான் அர்ஜுனனை பார்த்து சொன்ன வார்த்தைகள், யோக சந்நியஸ்த கர்மானம் ஞான சஞ்சின்ன சம்சயம். யோக சந்நியஸ்த கர்மானம், ஒரு நபர் எப்பொழுது தான் செய்யும் அனைத்து விஷயங்களையுமே, தான் செய்யும் அனைத்து கர்மாக்களையுமே யோகம் என்ற நெருப்புல சமர்ப்பணம் செய்கிறாரோ, யோகம் என்கிற நெருப்புல எப்ப அர்ப்பணம் செய்கிறாரோ. இப்ப நம்ம ஏற்கனவே அந்த யாகங்கள் என்று சொல்லி பல வகையான யாகங்களை பார்த்தோம். திரவிய யஜ்ஞம் பார்த்தோம், அவேத ரசனம் பார்த்தோம். இந்த மாதிரி நாமும் பகவானும் வேறல்ல என்று பார்ப்பது ஒரு யாகம், அதுவும் ஒரு யஜ்ஞம் என்று பார்த்தோம். அதாவது அந்த பகவானை பற்றி, அந்த பகவானை வழிபடுவது, அவரின் ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது, அது தெய்வ யஜ்ஞம் என்கிற பெயர்ல பார்த்தோம். புலனடக்கம், மன அடக்கம், இது எல்லாமே நம்ம ஒரு யாகமாக, ஒரு யஜ்ஞமாக பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதுல ஏதோ ஒரு விஷயத்தை கடைபிடித்தால், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு வழிகள் இருக்கு, இதில் ஏதோ ஒரு வழியை கடைபிடித்தாவது என்னை அடைய வேண்டும் என்று கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொன்னார். அது போலவே இந்த ஸ்லோகத்தில் சொல்றார், யோக சந்நியஸ்த கர்மானம். அந்த முறையிலேயே, அந்த யாகங்களை செய்யும் முறையிலேயே அகங்காரம், மமக்காரம் இதை துறந்து பற்று இல்லாமல், அந்த செய்யும் கர்மாவில பற்று இல்லாமல், கர்மாலேருந்து வரும் பலன் மீது ஆசையும் இல்லாமல் ஒருத்தன் செய்தான் என்றால் அவன் செய்யும் அனைத்து கர்மாக்களும் அழிந்து போயிடும் என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணன். யோக சந்நியஸ்த கர்மானம், இப்படி கர்மாக்களை அழித்து விட்டோம் என்றால் ஞான சஞ்சின்ன சம்சயம், நம்மளோட ஞானம், நமக்கு ஞானம் என்பது கிடைக்கும் என்றும் நம்ம பார்த்தோம். ஸ்ரத்தையோட நம்ம இருக்கோம், அந்த ஒரு கர்மாக்களை சரிவர செஞ்சுட்டு வரோம், அதை செவ்வனே செஞ்சுட்டு வரோம். இப்படி செஞ்சுட்டே வரும்போது புலனடக்கத்தோட இருந்தோம் என்றால் நமக்கு அந்த ஞானம் தானாகவே நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட கர்மயோகிக்கு அந்த ஞானம் கிடைக்கும் என்று கிருஷ்ணன் சொன்னார். அப்படி நம்மளுக்கு ஞானம் கிடைச்சிருது. இப்படி ஞானம் கிடைத்தால் ஞான சஞ்சின்ன சம்சயம், இந்த சந்தேகம் எல்லாமே ஞானத்தின் அந்த ஒளியை பெற்று விலகிவிடும் என்று சொல்றார். சந்தேகம் என்பது அஞ்ஞானத்தால், அறியாமையால் வருவது என்று எல்லாருக்குமே தெரியாது. அறியாமையை அழிக்கக்கூடிய ஞானம் அந்த சந்தேகத்தையும் சேர்த்துதானே அழிக்க வேண்டும். அஞ்ஞானத்தை அழிக்கும் போது சந்தேகமும் அழிந்து போயிடும். அதனால் ஞான சஞ்சின்ன சம்சயம், ஞானத்தையும் பெறுவார், அந்த ஞானத்தினால் அந்த சந்தேகமும் விலகிவிடும் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி ஜனஞ்சயா. அதாவது இப்படி தன்னோட ஆத்மாவோட அந்த ஞானத்தையும், பரமாத்மாவும் தன்னோட ஆத்மாவும் வேறல்ல என்ற அந்த ஞானத்தை பெற்றவனுமாக, இந்த ஆத்மாலேயே சந்தோஷமாக இருப்பவர், எனக்கு இந்த ஆத்மா தான் அடையாளம், இந்த உடல் இருக்கே, இந்த உடல் அழியக்கூடியது, உள்ள இருக்கும் ஆத்மா அழியாதது என்ற ஞானம் பெற்றவன் அந்த ஆத்மாலே தான் சந்தோஷத்தை பெறுவான். அந்த ஆத்மாவுடன் உரையாடுவது, அந்த ஆத்மாவை பற்றியும் நினைப்பது, இந்த ஆத்மா பரமாத்மாவின் சொரூபமாக இருக்கே, அவரை பற்றியும் நினைப்போம். அந்த கடவுளின், அந்த பகவானின் சொரூபம் எப்படி இருக்கு, அவரின் லீலைகள் என்ன என்று எப்பொழுதும் இந்த ஞான விஷயங்களை மனதுக்குள்ள வச்சுட்டே இருப்பாராம். இந்த தத்துவத்தை, இந்த பரம்பிரம தத்துவத்தை உணர்ந்து கொண்டே இருப்பாராம். அப்படி ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சயா. இப்பேற்பட்ட நபர்கள் எந்த கர்மாவை செய்தாலும் அந்த கர்மாலேருந்து வரும் பலன் அவளை ஒட்டாது, அந்த கர்மாலேருந்து வரும் பலன் அவளை தீண்டாது, அந்த கர்மா அவளை கர்மபந்தத்தால் அவளை பந்தப்படுத்தாது, அவளுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்றார் கிருஷ்ணன். அதனால்
நாமும் அந்த ஸ்ரத்தை நம்பிக்கையோட கர்மாக்களை செய்தோம் என்றால், சரிவர செவ்வனே அந்த செயல்களிலிருந்து வரும் பலன் மீது ஆசை இல்லாமல் செய்தோம் என்றால், நம்ம கடமைகளை பகவானை சந்தோஷப்படுத்துவதற்காக, அவரை திருப்தி செய்வதற்காக செய்தோம் என்றால், நமக்கு நிச்சயமாக ஞானம் கிடைக்கும். ஞானத்தினால் சந்தேகம் அறிந்து போகும். சந்தேகம் அறிந்து போயிடுத்து என்றால் நமக்கு முழுமையாக அந்த தத்துவம் புரிய ஆரம்பிக்கும். தத்துவத்தை பெற்று நாமும் மோட்சம் பெறலாம் என்று கிருஷ்ணா அர்ஜுனனை பார்த்து சொல்றார். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 41வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.